வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஆதிரை வந்து அந்த மாஸ்க்க போடாதனால என்னென்ன விளைவுகள் அவங்க சந்திச்சாங்க அப்டின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ, அவங்க லோன்லியா இருக்கிறப்ப சபரி போய் அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு என்ன வேணுமோ அத வந்து பண்ணி குடுத்துருக்காரு. அது என்ன அப்டின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ, அந்த மாஸ்க்க தூக்கி எறிஞ்சனால விஜய் சேதுபதி சார் வீக்கெண்ட் ஷோல வச்சு செஞ்சத நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஸோ, அந்த பர்ட்டிகுலர் விஷயத்துக்கு தான் வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க அப்டின்ற மாரி ஆடியன்ஸ் ஆன நம்மளுக்கும் வந்து அப்டிதான் இருந்தது. பட் அவங்க வந்து இப்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, அத சொல்றேன். பட் சபரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இத வந்து விசாரிக்கிறாரு அவங்க கிட்ட வந்து, "ஏன் தனியா இருக்க?" ஏன்னா, இவங்க தனியா ரொம்ப நேரம் தனியா இருக்காங்க. அண்ட் தென் மத்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்ப அந்த ஃபன்னுக்கு நடுவுல இவங்க காமிப்பாங்க. நம்மளுக்கு லைவ்ல. ஸோ, நம்மளுக்கும் என்னன்னா, ஓகே இவங்க மாஸ்க் போட சொன்னனால, மறுபடியும் மாஸ்க் போட்டுட்டனால அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க போல அப்டின்ற மாரி. பட் சபரி வந்து பக்கத்துல உட்காந்து, "ஏன் என்னாச்சு?" அப்டின்ற மாரி கேட்குறாங்க. அவங்க வந்து எதுவுமே சொல்லல. "ஓகே விடு. இது வந்து இந்த முகமூடிய போட்டுட்டு, இந்த மாஸ்க்க போட்டு உன்னால என்னெல்லாம் என்டர்டெயின் பண்ண முடியுமோ, அத நீ வந்து ட்ரை பண்ணலாம்ல." அப்டின்ற மாரி கேட்குறாரு. அதுக்கும் வந்து அவங்க, "நீ விடு." அப்டின்ற மாரி சொல்றாங்க. பட் ஓகே. நீங்க எதுக்கு வந்தியோ, அந்த பர்ட்டிகுலர் விஷயத்துக்காக நீ ஓடிட்டே இரு. இதெல்லாம் வந்து ஒரு தடங்கலா நினைச்ச அப்டின்னா, இதையும் வந்து ஒரு சவாலா எடுத்துட்டு நீ வந்து அடுத்த கட்டத்துக்கு போணும். இதையே வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்டின்ற மாரி அட்வைஸ்லாம் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து, நான் இங்க வந்து கஷ்டப்பட்டு உன்கிட்ட வந்து கேட்குறேன். நீ என்ன ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன்ற அப்டின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு ஓகே புரியுது. நானா வர சொன்னேன் அப்டின்னு சொல்லுவ. பரவால்ல. இருந்தாலும் உனக்கு என்ன தேவைன்றத சொல்லு. நான் பண்றேன் அப்டின்ற மாரி சொல்றாங்க. அவங்க அமைதியாவே இருக்காங்க. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே வந்து ரியலைஸ் பண்ணிடுறாரு. எஃப்ஜே வர சொல்லவா? அப்டின்ற மாரி கேட்குறாரு. அவங்க ரொம்ப நேரம் அமைதியாவே இருக்காங்க ஆதிரை. உடனே வந்து ஓகே இதுதான் பிரச்சனை போல அப்டின்னு சொல்லிட்டு மேபி அவங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஓகே நான் எஃப்ஜே வர சொல்றேன்ற மாரி அவர் எழுந்து போயிடுறாரு. உடனே எஃப்ஜே வந்து வராரு. ஸோ எஃப்ஜே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க கேட்குறாங்க, "நீ ஏன் என்ன கண்ண பார்த்து கூட நீ பேச மாட்டேன்ற, என் மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டேன்ற" அப்டின்ற மாரி. பட் ஆடியன்ஸா பார்க்குற நம்மளுக்கு மாஸ்க் போட்டிருந்தா எப்படிம்மா மூஞ்ச பார்த்து பேசுறது அப்டின்ற மாரி இருந்தது. பட் ஸ்டில் எஃப்ஜே வந்து அந்த இடத்துல ஃபன் பண்ணுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எஃப்ஜே வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணி இவங்க கோச்சிக்கிட்ட விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். பட் இந்த பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ல எஃப்ஜே அந்த மாரி பண்ணாதது ஒரு ஹெல்த்தியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட புரிதல். ஸோ எஃப்ஜே வந்து அந்த மாதிரி ஆதிரை கிட்ட லைக் கேட்ட உடனே அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ அ கம்முன்னு இருக்காங்க. உடனே வந்து திரும்பவும் ஆதிரை வந்து கேட்பாங்க, "ஏன் பதில் சொல்லு?" அப்படின்னு கேட்டதுக்கு, எஃப்ஜே வந்து, "நான் நார்மலா தான் இருந்தேன். நான் நான் வேணுன்ட்டு எதுவுமே பண்ணல. நீ அத புரிஞ்சுக்கோ." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ எஃப்ஜே வந்து ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசவே இல்ல, இவங்க கிட்ட இன்டராக்ட் பண்ணவே இல்ல அப்படின்றத தான் வந்து கன்வே பண்றாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கோச்சிட்டே சோகமா இருக்கிறதா வந்து அங்க சொல்லப்படுது. ஸோ, அந்த பர்ட்டிகுலர் விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் பேசி சால்வ் ஆயிக்கிறாங்க. ஸோ, சபரி ஜட்ஜ் பண்ணது வந்து கரெக்ட் தான். லைக் இவங்களுக்கு தேவைப்படுறது யாருன்னா எஃப்ஜே. ஸோ, எஃப்ஜே கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால இவங்க கோச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாரி. உடனே எஃப்ஜே வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் சால்வ். அதுக்கப்புறம் அவங்க போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஃபேஷியல்லாம் வந்து இது பண்ணிட்டு அவங்க வந்து சாப்பிட போறாங்க. ஸோ, எஃப்ஜேவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பாடுலாம் இது பண்ணி அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஸோ, சபரி ஆஸ் அ கோ கண்டஸ்டன்ட் அப்படின்றப்ப உள்ள இருக்கவங்களுக்கு வந்து அதாவது உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்க்கு கோ கண்டஸ்டன்ட்ன்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்து ஈஸியா ஒரு பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா, பேசி அவங்க என்ன தேவைன்றத அவர் வந்து லைக் கரெக்ட்டா பண்ணி குடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தில சபரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு படி மேல எல்லார விட அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.